உயிர் என மொழிக. நகார் இருவாய் 17 எழுத்தும் மெய் என மொழிக. மெய்யோடு ஏகினும் உயிரியல் தெரியா மெய்யின் அளவே அரை என மொழிக. அவ்வியல் நிலையும் ஏழை ஒன்றே அரையளவு குறுகள் மகர உடைத்தே இசையுடன் அருகும் தெரியும் காலை உட்பெரும் புள்ளி உருவாகுமே. மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல் எகர ஒகரத்து இயற்கை மற்றே புள்ளியில்லா எல்லா மெய்யும் உருவு ஆகி அகரமோடு உயிர்த்தலும் ஏழே உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும் ஆயில் இயல உயிர்த்தலாரே. மெய்யின் வலியது உயிர் தோன்ற நிலையே. வல்லெழுத்து என்ப கா சா டா தா பா ரா. வெள்ளெழுத்து என்ப ஙா ஞா நா நா மா நா. இடையெழுத்து என்ப யா ரா லா வா லா லா. அம்மு ஆறும் வழங்கியல் வருகி மேவியற்கு உடனிலை தெரியும் காலை டா ரா லா லா என்னும் புள்ளி முன்னர் கா சா பா என்னும் மூன்றே. மரப்பெயர் கிளவி வெள்ளெழுத்து மிகுமே. மகப்பெயர் கிளவிக்கு இன்னே சாரியை அர்த்தவ வரையும் வரைநிலை இன்றே. படவற்று இறுதி உருவியல் நிலையும் ஆகார இறுதி அகர இயற்றே செய்யா என்னும் விடையத்து கிளவியும் அவ்வியல் தெரியாது என்பனார் புலவர். உண்மை எஞ்சிய இருவயத் தொகைமொழி மேன்மையாக அகர மிகுமே. ஆவும் மாவும் விழிப்பெயர் கிளவியும் யாயும் வினாவும் படவற்று இறுதியும் ஏவல் குறித்த உரைசை ஞாவும் தன்களில் உரைக்கும் வினாவின் கிளவியோடு அன்றெனிக்கும் இயல்பியன மொழிக. வேற்றுமை கண்ணும் அதன் ஓரற்றே புரியது முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் அரிய தோன்றும் அகர கிளவி. ராயின் கிளவிக்கு அகரம் இல்லை. இலாயின் கிளவி அத்தொடி சிவனும் யாமர கிளவியும் பிடாவும் தலாவும் ஆவும் பெயரும் வெள்ளெழுத்து மிகுமே. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. மாமர கிளவியும் ஆவும் மாவும் ஆவும் பெயரும் அவற்றோர் அன்ன அகரம் வல்லெழுத்து அவையவன் நிலையா. நகர முற்றும் ஆவும் ஆவும் ஆனொற்ற அகரமோடு இலையிடை உரித்தே ஆண்முன் வருகும் ஈகார பகரம் தான்மிகு தோன்றி குறுகளும் உரித்தே. குறியது இறுதி சினைக்கட விவரம் அறிய வருதல் செய்யுள் உரித்தே. இகர இறுதி பேர்நிலை முன்னர் வேற்றுமையாயின் வல்லெழுத்து மிகுமே. இனி அணி என்னும் காலையை விடனும் விளையந்து கிளவியும் சுட்டு வண்ண இன்று என்னும் விளையந்து இறுதி இன்ற இகரம் உகரமாதல் தொன்றியல் வருகின் செய்யுள் உரித்தே. சுட்டி இயற்கை முன்கிழந்தற்றே பதற்கு முன் வருகின் தூணி கிளவி முதல் கிழந்து எடுத்த வேற்றுமை ஏற்றே. ஒருவரு காலை 4 கிளவி இறுதி இகரம் மெய்யடி விடுமே. தகாரம் மற்றும் ஆவையின் ஆன பணியென வருகும் கால வேற்றுமைக்கு அத்தும் இன்னும் சாரியாகும். வடையென வருகும் பூத கிளவியும் அவ்வியல் நிலையில் செவ்விதி என்ப. புதிமறை கிளவி மெல்லெழுத்து மிகுமே. புலிமறை கிளவிக்கு அம்மே சாரியை ஏனி புலிப்பெயர் மெல்லெழுத்து மிகுமே. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை. ஒல்வழி அறிதல் விளக்கத்தான நான்கும் தோன்றும் தொழில்நிலை கிளவிக்கு ஆண்நிலை வருதல் ஐயமின்றே. திங்கள் முன்வரி இக்கே சாரியை ஈகார் இறுதி ஆகாரியற்றே. நீயன் பெயரும் இடர்கற் பெயரும் மீயென மருகிய இடவரை கிளவியும் ஆவிய வல்லெழுத்து இயற்கையாகும். இடவரை கிளவி முன் வல்லெழுத்து மிகவும் உடல்நிலை மொழியும் உடையென மொழிப. வேற்றுமை கண்ணும் அதுவோர் சொல்லென்று ஆயுள் பாட்கள் அகிரணி அவ்வே. பெண்மை சுட்டிய உயர்தனை மறைந்தே ஆண்மை திரிந்த பேர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பேர்நிலை கிளவியும் இவ்வன அறியும் அந்தம் பகர்கிழவே. உயர்தனை மறைவின் பால் திரும்பி சேர்க்கும் லக்கான் ஒற்றே ஆடுவோ அரிசொல் லக்கான் ஒற்றே மகளுவோ அரிசொல் ரக்கான் ஒற்றும் பகர் இறுதியும் மாறி கிளவி உளப்படம் ஒன்றும் நேரம் தோன்றும் பலனறி சொல்லே. ஒன்றறி கிளவி தா ரா தா உண்ட குன்று எழுபரத்து இறுதியாகும். ஆ ஆ வா என வருகும் ஈரத்து மறைவினும் தங்கிய ஒழுங்கத்து கிழவனை வணங்கி எங்கே குறையின இரத்தல் கண்ணும் சொல்லா காலை செல்வன விடுத்தலும் பாம்பளத்தை தன்வகம் தலையே. ஏவூர் விளையாட்டு இறுதி கண்ணும் சிறந்த செய்கை அவளை தோன்றி அறவரை விளம்போடு தன்வரவு அறியாமை புறப்பேறு பெயர் தன் வேறு இடத்தானும் தந்தையர் ஒப்பர் மக்கள் என்பதனால் அந்தமிழ் சிறப்பின் மகப்படுத்தி நெருங்கொடும் கொடியோர் கொடுமை சுடுவன ஒழியாது. நடித்த நயந்தோர் சொல்லொடு தொகையில் பகுதி நீங்கிய தகுதி கொண்டும் கொடுமை ஒழுக்கம் ஓட வேண்டி அடிமை வீழ்ந்த கிழவனை நெருங்கி காது ஏந்திய காண் என்று என மாத சான்ற வகையில் கண்ணும் தாயர் கண்ணிய நம்மன் புதுவனை மாய்புறத்தை உள்ளிய வளையும் தன்மையின் திரைப்பினும் அவுமையின் திரைப்பினும் இன்னா தோல் எடுத்தல் கண்ணும் பாம்பளத்தியர் நலப்பாராட்டிய தீவியில் முடிக்கும் பொருளின் கண்ணும் கொடுமை ஒழுக்கத்து கோடிக்கூடியவை வளர சிறப்பின் கற்பின் தெரியாமை காய்களும் உவத்தலும் பிரித்தலும் பெற்படும் ஆவியில் வருகும் பல்வேறு நிலையினும் வாயில் வருகும் வகையொடு தொகையில் அதன் வழி
வகைகளாகும் வழங்கி நெறிய 4 வகைத்தாகும் தொகுத்தல் விரித்தல் தொகைவிரி மொழிபெயர்த்து அதற்பட யாத்தலோடு அனைவருக்கினவே ஒத்த சூத்திரம் உரைப்பின் காண்டிகை மேம்பட கிளந்த வகையது ஆகி ஈரை முற்றமும் இன்றி நேரதி 32 வகை உத்தியோடு புணரில் நூலியன மொழிவ உணங்கு மொழி புலவர் உரையெடுத்து அதன் முன் யாப்பினும் சூத்திரம் புரைதவ உடன்பட காண்டிகை புணர்ப்பினும் விதித்தலும் விளக்கலும் என 2 வகையோடு புரைதவு நாடி புணர்க்கவும் படுமே மேற்கிழந்தெடுத்த யாப்பினுள் பொருளோடு சில்வகை எழுத்தின் செய்யற்கு ஆகி சொல்லும் காலை உரையதற்கு அடக்கி உண்மையோடு புணர்ந்த உண்மை தாகி புலக்கலாக புனைமை எய்தி அளக்கலாக அரும்பொருட்டாகி பலவகையானும் பயன் தெரிவு உடையது சூத்திரத்து இயல்பு என யாத்தனர் புலவர் படிப்பில் சூத்திரம் பட்ட பண்பில் கரப்பின்றி முடிவது காண்டிகையாகும் விட்டவள் இன்றி விரிவடு பொருந்தி சுட்டிய சூத்திரம் முடித்தல் பொருட்டா ஏது நடையினும் எடுத்து காட்டினும் மேவாக அமைந்த மேயிருத்ததுவே சூத்திரத்திற்கு பொருளன்றியும் யாப்புற இன்றியமையாது ஏபவை எல்லாம் ஒன்று உரைப்பது உரையெனப்படுமே மறுதலை கடா மாற்றமும் உடைத்தாய் தன்னூலானும் முடிந்த நூலானும் ஐயமும் ஒற்கையும் செவிதி நீக்கி தெற்றன ஒருவருள் ஒற்றுமை கொழியி திரிவோடு நிற்றல் என்மனார் புலவர் சொல்லப்பட்டன எல்லா மாண்பும் மறுதலை ஆயினும் மற்றது சிதைவே சிதைவு இல என்ப முதல்வன் கண்ணே முதல்வழி ஆயினும் யாப்பினுள் சிதையும் வல்லோன் புணரா வாரம் போன்றே சிதைவு எனப்படுபவை வசையறு நாடி கூறியது கூறல் மாறுகள கூறல் குன்ற கூறல் மிகைவட கூறல் பொருளில கூறல் மயங்க கூறல் கேட்போர் பின்னா யாப்பிற்று ஆதல் பழித்த மொழியான் இழுக்கம் கூறல் தன்னான் ஒரு பொருள் கருதி கூறல் என்ன வகையினும் மனம்போல் இன்மை அன்னபிரவும் அவற்றுவிரி ஆகும் எதிர்மறுத்து உணரின் அத்திரத்து அவையே ஒத்த காட்சி உத்திவகை விருப்பில் முதலியது அறிதல் அதிகார முறையே தொகுத்து கூறல் வகுத்துமை நிறுத்தல் ஒழிந்த பொருளோடு ஒன்று வைத்தல் முடியாததனை முட்டின்றி முடித்தல் வாராததனான் வந்தது முடித்தல் வந்தது கொண்டு வாராதது உணர்த்தல் குந்து மொழிந்ததன் தலைத்தடும் ஆற்றே ஒப்பு கூறல் ஒருதலை மொழிதல் தன்போல் கூறல் முறைப்பிரல் ஆமை பிறர் உடன்பட்டது தான் உடன்படுதல் இறந்தது காத்தல் எதிரது போற்றல் மொழிவாம் என்றல் கூறிற்று என்றல் தான் குறியிடுதல் ஒருதலை அண்மை முடிந்தது காட்டல் ஆணை கூறல் பல்பொருட் கேட்பின் நல்லது போடல் தொகுத்து மொழியான் வகுத்துணர் போடல் மறுதலை சேர்த்து தன் துணிவு உரைத்தல் திறன்கோள் கூறல் அறியாது உடன்படல் பொருளீடு இடுதல் எதிர்பொருள் உணர்த்தல் சொல்லி நெச்சம் சொல்லியாக உணர்த்தல் தந்து புணர் உரைத்தல் ஞாபகம் கூறல் உயிர்த்து கொண்டு உணர்த்தலோடு மெய்ப்பட நாடி சொல்லிய அல்ல பிறவன் வரினும் சொல்லிய வகையான் சுருங்க நாடி மனத்தின் எண்ணி மாசர தெரிந்து கொண்டு இனத்தின் சேர்த்தி